ஃபைனலி நம்ம ஃபியூரியஸா மூவி பார்த்தாச்சு. இந்த வீடியோல ஃபியூரியஸா அண்ட் மேட் மேக்ஸ் சாகாவோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் ஒரு தரமான படம், யாரும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அகைன் டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் இனிமே தரம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை இப்ப பார்க்கும்போது 2008ல ஒரு ஜஸ்டிஸ் லீக் படம் எடுக்கதா இருந்துச்சு, அது கேன்சல் ஆயிட்டு. ஒரு அந்த படம் வந்து அது எப்படி இருந்திருக்குன்றத பார்க்கணும்னு இப்போதைக்கு தோணுது. இந்த மூவிக்காக நிறைய ஒர்க் பண்ணாரு, ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் லுக்லாம் கூட இப்போ இருக்கும், நீங்க போய் நெட்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ கடைசி அந்த படம் நடக்காம போயிடுச்சு. டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கூட என்ன படம் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது தோர் ஃபையாவும் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி தோர் ஃபை ஜார்ஜ் மில்லர் எடுத்தாரு தரமா இருக்கும். வெயிட் பண்ணி வைப்போம், வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த மூட ஸ்டோரி என்ன இருக்குன்னா, நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரியோட ப்ரீக்வல் மூவி தான் இது. மேட் மேக்ஸ்ல வர நம்ம ஃபியூரியஸா கேரக்டரோட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி பிளஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரி அதை கொடுத்திருக்காங்க. வில்லனா இந்த மூவில கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் இறக்கிருக்காங்க. டாக்டர் டிமெண்டர்ஸ்ன்ற ஒரு கேரக்டர்ல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. டெரிஃபைங்கான வில்லனா அவர் காமிக்கல, கேடுகட்டத்தனமான மோடுமுட்டி வில்லனா நடிச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஆக்டிங் இந்த மூவில நீங்க பாப்பீங்க. படத்தோட கதைன்றது ஃபியூரியஸோட ஆரிஜின் பிளஸ் ரிவெஞ்ச் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரிவ்யூவோட சேர்த்து பார்த்துருவோம். மோஸ்ட்லி நம்ம செப்பரேட்டா தான் பார்ப்போம். இதுல நம்ம ரிவ்யூவோட சேர்த்து பார்த்துருவோம். இணையது சம ஆக்ஷன் பேக்டா தரமா சொல்லிருக்காங்க. இந்த மேட் மேக்ஸ் படங்கள்ல இருக்க மெயினான ஒரு விஷயம், எல்லா விதமான வெஹிக்கிள்ஸையும் வச்சு தரமான ஃபைட் சீக்வன்ஸையும் சேஸையும் அமைப்பாங்க. அதுக்காக தான் இந்த படங்களேன்னு கூட சொல்லலாம். அது இந்த படத்துல தரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டியான கிரவுண்ட் லெவல்லே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. இந்த வெஹிக்கிள்ஸோட இன்ஜின் தான் இந்த வேர்ல்டுல காடா வழிபடுவாங்க. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் இல்லாம இந்த வேர்ல்டுல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வாட்டர் ஃபுட் ஃபியூல் வேணும்னா அதுக்கு மேல நம்மள்ட்ட வெஹிக்கிள் இருக்கணும். அது இல்லைன்னா இந்த வேர்ல்டுல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மூவில ஒரு சில சீன்ஸ்ல நம்ம கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த மூவி வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் வெஹிக்கிள்ஸ்க்கான வேல்யூ ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த வேஸ்ட் லேண்ட்ல வாட்டர் ஃபுட் ஃபியூலுக்காக மனிதனை என்ன மாதிரி கெடுகடத்தனமா அடிச்சுக்கிறாங்கன்றது சூப்பரா காமிச்சிருந்தாரு டைரக்டர் ஜார்ஜ் மில்லர். ஆக்சுவலி ஒரு வேர்ல்டு அழிஞ்சு இப்போதைக்கு ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் வேர்ல்டு தான் இருக்குது. ஒரு வேஸ்ட் லேண்ட் இப்போதைக்கு. இதுலயே மனிதனை எந்த அளவுக்கு ரொம்பவே கேடுகடத்தனமா நடக்குதுன்றதை நம்மளால தெளிவா பார்க்க முடியும். இந்த மேட் மேக்ஸ் என்னோட ஃபேவரட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்த போஸ்ட் அபோகலிப்டிக் வேர்ல்டுனாவே எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி கேம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட் அபோகலிப்டிக் வேர்ல்ட்ல தான் செட் பண்ணிருப்பாங்க. அது அதிகமா விளையாண்டோ அதிகமா அந்த படங்கள் பார்த்தோம். எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு இது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்ணு கட்டினாவே மணல் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு பாலைவன வளர்ந்து இந்த கதையா நடக்குது. அது நம்மளுக்கு பெருசா எங்கேயுமே ஒரு சலிப்பு தட்டல. அதுவுமே நமக்கு நல்லாவே காமிக்கப்பட்டிருந்தது இந்த வேர்ல்டு. இந்த படத்துல ஆக்டர்ஸோட ஆக்டிங் சொல்லலாம், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அது முக்கியமா ஃபியூரியஸாவா ஆனிடா ஜாய் ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு மூவில டைலாக்ன்றது ரொம்பவே கம்மி. நம்ம என்ற அளவுக்கு தான் அவங்க டைலாக்கே இருக்கும். அதனால ஃபேஸ் மூலமும் கண் மூலமும் தான் அவங்க ஆக்டிங்கே கன்வே பண்ணி ஆகணும். அதை நம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை உங்களுக்கு சாப்டர் பிரிச்சு சொல்லிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இயற்கையாப்ப ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துல ஒரு ஃபீமேல் லீடா நம்ம ஃபியூரியஸாவை நம்ம ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தாங்க. கேப்டன் மார்வல் படம் மாதிரி ஒரு ஃபெமினிசம் பேசாத ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீட் கேரக்டர் அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீட் கேரக்டர் அமைக்கணும். எனவே இந்த ஃபெமினிசம் பேசாம நம்ம சூப்பர் ஸ்ட்ராங்கரான ஃபீமேல் லீட் கேரக்டர் அமைக்கலாம். அதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஃபர்ஸ்ட் படத்துலயும் சார்லிஸ் தரன ஒரு பயங்கரமான ஃபீமேல் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஓகே சார், அடுத்து இந்த படத்துல மேட் மேக்ஸோட கேமியோ எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்க? அது ஓபனா மேட் மேக்ஸ் கேமியோன்றது தெரியும், ஆனா அது டாமடி அதுக்கு ரிட்டர்ன் ஆகல. அதுக்கான தேவையும் இல்ல. நான் பேக் சைடு ஷாட் தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கொண்டு தான் நிக்க வச்சா போதும். அடுத்த படத்துல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சொல்லணும். அது எல்லாமே உண்மை டாப் நாச்சா வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இதெல்லாமே இந்த படத்துல பாசிட்டிவ். நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் நெகட்டிவ் தெரியல. ஆனா நிறைய பேர் டியூரேஷன் சொல்றாங்க 2.5 மணி நேரம் படம் டியூரேஷன் அதிகமா இருக்குன்ற மாதிரி. ஆனா எனக்கு இதுவே கம்மியா தான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் வேர்ல்டு ப்ராஜெக்ட் சீரிஸா சொன்னோம்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் 10 மணி நேரம் சீரிஸ் கிட்டத்தட்ட வரும்போது அந்த வேர்ல்ட தெளிவா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுவும் எனக்கு தெரிஞ்ச மைனஸா படல. இந்த படத்துல தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்கு. எல்லாம் தமிழ் டப்பிங்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சு, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.